10th standard mathematics chapter 1 exercise 1.4 question number 4. So that the function f such that n to n defined by f of x is equal to 2x minus 1 is 1 to 1 but not onto. So கவனிங்க நம்மளுக்கு ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா f of x சொல்லி டிஃபைன் பண்ணிட்டாங்க. f of x is equal to 2x minus 1 சொல்லி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் 1 to 1 பட் நாட் ஆன் டுன்னு தான் சொல்லணும். அதாவது இந்த ஃபங்க்ஷன் 1 to 1 சொல்லணும் பட் நாட் ஆன் டு. அதாவது பாருங்கள், இப்போ நம்மளுக்கு ஒரு ஆரோ டயக்ராம் போட்டுக்கலாம். ஸோ 1 to 1 ஆன் டு ப்ரூவ் பண்ணுறது. ஸோ இப்போ இந்த மாதிரி எதாவது கொடுத்துட்டாங்க. இதை தான் நீங்கள் வந்து ஃபங்க்ஷனில் உள்ள எலமெண்ட்ஸாக எடுத்துக்கணும். ஸோ அப்போ n to n ரெண்டுமே நேச்சுரல் நம்பர்ஸ்னு அர்த்தம். ஸோ 1 2 3 4 5 6 அப்படி போயிட்டே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 அப்படி போயிட்டே இருக்கும். ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ் தான். ஸோ ரெண்டு சைடும் நான் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி போயிட்டே இருக்காங்க பாட்டுக்கு. ஸோ அதுதான். ஸோ ஒரு குறிப்பிட்ட நம்பர்ஸ் வரையும் போட்டு இந்த மாதிரி ஸ்டாப் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. ஸோ அப்போது இப்போ நீங்கள் எக்ஸ் மேலே 1 எடுத்துக்கோங்களா. ஸோ 2 × 1 - 1 2 - 1 என்னது 1 வரும். அடுத்து f of 2 எடுத்துக்கோங்க. ஸோ 2 × 2 - 1 ஈக்குவல் 2 2 2 சார் 4. ஸோ 4 - 1 பார்த்தீங்கன்னா 3. நெக்ஸ்ட் வேறு நம்பர்ஸ் என்ன சொல்லலாம், வேறு நம்பர்ஸ் 3 பாருங்க. ஸோ f of 3 ஈக்குவல் 2 × 3 - 1 ஈக்குவல் 6 - 1 என்ன வரும் 5 வரும். ஸோ f of 4 எடுத்திங்கன்னா 2 × 4 - 1 8 8 - 1 7. ஸோ இப்படி போயிட்டே இருக்கும் அங்கே பாட்டுக்கு. ஸோ இப்போ கவனிங்க, 1 2 3 4 எடுத்து நான் சொல்லியிருந்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி நல்லா கவனித்தீங்கன்னா இப்போ 1க்கு வந்து 1 தான் கிடைக்குது. 2 பார்த்தீங்கன்னா 3 வருது. நல்லா கவனிச்சிக்கோங்க. இப்போ வந்து 1க்கு எடுத்து நான் 1 தான் கிடச்சி, 2க்கு எடுத்தேன்னா 3 கிடச்சி, 3க்கு எடுத்தேன்னா 5 கிடச்சி, 4க்கு எடுத்தேன்னா 7 கிடச்சி. ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்குது பார்த்தீங்களா. 1க்கு 1 கிடச்சிருக்கு, 2க்கு 3 கிடச்சிருக்கு, 3க்கு 5 கிடச்சிருக்கு, 4க்கு 7 கிடச்சிருக்கு. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க, 1 to 1 செக் பண்ணணும். ஸோ 1 to 1 செக் பண்ணணும்னா இங்கே உள்ள எல்லா எலமெண்ட்ஸும் என்ன செய்யணும்னா இங்கே மேட்ச் ஆகணும். இப்போ அடுத்த 5 வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 9 கூட மேட்ச் ஆகலாம். அடுத்து 6 பார்த்தீங்கன்னா இங்கே 11 கூட மேட்ச் ஆகலாம். ஸோ இப்படி இங்கே உள்ள எல்லா எலமெண்ட்ஸ், அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸும் என்ன செய்யணும், ரைட் ஹேண்ட் சைடில் ஏதாவது ஒரு இமேஜ் கூட, அதாவது ஒரு இமேஜ் கூட கனெக்ட் ஆகி இருந்தே ஆக வேண்டும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா மட்டும்தான் என்னது 1 to 1 ஃபங்க்ஷன். ஸோ அந்த கண்டிஷனை இது சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ அதனால் இது 1 to 1 ஃபங்க்ஷன். இட் இஸ் 1 to 1 ஃபங்க்ஷன். ரெண்டு கண்டிஷன் இருக்குது 1 to 1 கண்டிஷனுக்கு. இங்கே உள்ள எல்லா இமேஜும் என்ன செய்யணும், ஒரு இமேஜாக ரைட் ஹேண்ட் சைடில் என்ன செஞ்சாகணும், இமேஜாக இருந்தாகணும். இங்கே உள்ள எல்லா இதுக்கும், இங்கே உள்ள எல்லா வேல்யூஸ்க்கும், இங்கே உள்ள எல்லா எலமெண்ட்டுக்கும் ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள ஏதாவது ஒரு எலமெண்ட், அதாவது ஏதாவது ஒரு இமேஜ் கூட கரெக்டாக இருந்தே ஆகணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் அது வந்து 1 to 1 ஃபங்க்ஷன். அதே போல் இன்னொரு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா 1த்துக்கு 2 இமேஜ் மேலெலாம் இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்க பேரில் இருக்க பார்க்கலாம் 1 to 1 1த்துக்கு 1. ஸோ அப்போது ஒரு இமேஜுக்கு 1 தான் இருக்கணும். இங்கே ஒரு இமேஜுக்கு 1 தான் வரும். ஸோ அதனால் நோ ப்ராப்ளம். 1 எடுத்திங்கன்னா 1 மட்டும் தான் வருது, வேறு எந்த நம்பர்ஸும் வரலையே. 2 எடுத்திங்கன்னா 3 மட்டும் தான் வருது, 3 எடுத்திங்கன்னா 5 மட்டும் தான் வருது. ஸோ அப்போது இங்கே எந்த எலமெண்ட் இருந்தாலும் அதுக்கு வந்து ஒரு இமேஜ் தான் வருது. ஸோ அதெல்லாம் நோ ப்ராப்ளம். அண்ட் எல்லா எலமெண்ட்ஸ் என்ன செய்யுது, மேட்ச் ஆகுது. அங்கே 5 வரும், 6 வரும், 7 வரும், 8 வரும், எல்லாத்துக்குமே ஒரு இமேஜ் அங்கே கிடச்சிட்டே தான் இருக்கும் ஒரு ஆன்சர். ஸோ அதனால் நீங்கள் டேரெக்டாக 1 to 1 சொல்லிடலாம். அடுத்த ரெண்டாவது கண்டிஷன் ஆன் டூ, நாட் ஆன் டூ ப்ரூவ் பண்ணணும். ஸோ அது ஏன் நாட் ஆன் டூ நல்லா கவனிங்க. ஆன் டூலோட கண்டிஷனே என்னென்னு பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் பார்க்கணும். ஆன் டூ 1 to 1 லெஃப்ட்டில் பார்க்கணும், இதுக்கு பார்த்தீங்கன்னா ரைட்டில் பார்க்கணும். ஸோ ரைட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா எலமெண்ட்ஸும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு ப்ரீ இமேஜ் இருக்கணும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா தான் அது ஆன் டூ. இங்கே பார்த்தீங்கன்னா 2 காலியாக இருக்குது, 4 காலியாக இருக்குது, 6 காலியாக இருக்குது. ஸோ எல்லா ஈவன் நம்பர்ஸ் என்ன செய்யுது, காலியாக இருக்குது. அதுக்கு வந்து ஒரு இமேஜ் அங்கே இல்லை. ஸோ அப்போ நீங்கள் என்ன சொல்லணும், நல்லா கவனிங்க, 2க்கு வந்து இமேஜ் இல்லை, 4க்கு இமேஜ் இல்லை. ஸோ அதனால் இட் இஸ் நாட் ஆன் டூ பிகாஸ் 2 belongs to n, 4 belongs to n, etc. has no pre-images. ஸோ இதன் காரணமாக தான் என்ன செய்யலை, இங்கே இமேஜ் இல்லை, அதாவது ப்ரீ இமேஜ் இல்லை. அதுக்கு பார்த்தீங்களா 2க்கு வந்து முன்னாடி இமேஜ் இல்லை, 4க்கு பார்த்தீங்கன்னா முன்னாடி இமேஜ் இல்லை, 6க்கு பார்த்தீங்கன்னா அங்கே முன்னாடி இல்லை. ப்ரீ இமேஜ் நமக்கு புரிஞ்சிருக்கும். இதுக்குன்னு சொல்லிட்டு முன்னாடி ஏதாவது கூட கனெக்ஷன் தான் ஆகணும், முன்னாடி இந்த எலமெண்ட்டுக்கு ஏதாவது கூட கனெக்ஷன் தான் ஆகணும். ஸோ அப்படி கனெக்ஷன் அப்படி இல்லை. ஸோ அதனால் இது நாட் ஆன் டூ. ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.